இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம். எதற்காக அவர் வேறொரு இடத்துல இப்போ ஏற்றணும்னு எதுக்காக சொல்றாரு? ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்குத்தூண் என்பது விளக்குத்தூணே அல்ல. வாக்கு தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்காது. இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மக்கள் ஒற்றுமை, மக்கள் நலன் என்பதுதான் அடிப்படையை தவிர தேர்தல் அரசியலுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கம் இல்லை. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பல நூறு ஆண்டு காலமாக ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம். எதற்காக அவர் வேறொரு இடத்துல இப்போ ஏற்றணும்னு எதுக்காக சொல்றாரு? ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்குத்தூண் என்பது விளக்குத்தூணே அல்ல. அது புவியியல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய எல்லைக்கல் என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான விவரங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இவர் எதை விளக்குத்தூண்னு சொல்லி அதில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அது விளக்குத்தூணே அல்ல என்று இப்போது விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, இப்படி இந்த மாதிரியான வழக்கமாகவே குறிப்பாக அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, இரு மதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையின்மைக்கு குதகம் விளைவிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது பயன்படும். ஆக ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது. தீபம் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டும். தீபம் ஏற்றதை யாரும் எதிர்க்கல, அவங்களே எதிர்க்கல, நாங்களே எதிர்க்கல, யாரும் எதிர்க்கல. எதுக்காக இப்போ ஒரு புதிய இடத்த நீங்கள் ஏற்றணும்னு சொல்லி சர்ச்சையை உருவாக்குறீங்க? நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால் அவர் இதே மாதிரி வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினு புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அது நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.